அரிசிகள்ல நிறைய அரிசிகள் இருந்தாலும் இந்த 4 அரிசிகளை பத்தி கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சேம் டைம் எல்லார் வீடுகளையும் இருக்க வேண்டிய அரிசிகள்லாம் இந்த 4 அரிசி கண்டிப்பா உண்டுங்க. அப்படி என்னதான் அந்த 4 அரிசின்னு கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் கருப்பு கவுனி அரிசி. நமக்கு நோய் ஏதாவது இருந்தாலும் சரி, அப்படி நோய் இல்ல அப்படின்னா கூட நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தர் வீடுகள்லயும் இருக்க வேண்டிய அரிசியில முதல் இடத்துல இருக்கிறது இந்த கருப்பு கவுனி அரிசி. இதோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, கேன்சர் பேஷண்ட்க்கு கூட டாக்டரே இந்த அரிசியை சஜஸ்ட் பண்றாங்க. செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாப்பிளை சம்பா அரிசி. நம்மளோட நரம்புகளை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த அரிசியை தாராளமா எடுத்துக்கலாம். சேம் டைம் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அரிசினா இந்த மாப்பிளை சம்பா அரிசி தான். தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, காட்டு யானம் அரிசி. எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும், என் வீட்டுல எப்பவுமே கால்சியம் டேப்லெட் பாக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா அந்த பாக்ஸ வாங்குறதுக்கு வீட்டுல காட்டு யானம் அரிசியை வாங்கி வச்சு அதை ரெகுலரா சமைச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பா இந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த அரிசி ஒரு பெரிய தீர்வாவே இருக்கும். 4வது பாத்தீங்கன்னா ரத்தசாலி அரிசி. முந்திலாம் 30-40 வயசு கடந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ரத்த சோகை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க. யாருக்குனாலும் சரி, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாத்துக்கும் காணப்படுறதுதான் இந்த ரத்த சோகைங்கிற பிரச்சனை. டாக்டர்கிட்ட போனா ரத்தம் இல்ல, ரத்தம் சுத்தமாவே இல்லன்றுவாங்க. சோ அந்த மாதிரியான ரத்த சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த ரத்தசாலி அரிசி மிகப்பெரிய தீர்வா இருக்கு. இந்த 4 அரிசிகளும் கண்டிப்பா எல்லா வீடுகள்லயும் இருக்கணுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் கோமதி ஃப்ரம் தென்றல்ல இருந்து.